இந்த எஸ்ஐஆரினுடைய விவகாரம் பூதாகரமாக கிளம்பியதற்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் ஒரு மடைமாற்றம் செய்வதற்கான யுக்தியை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்ததுதான். அதிலும் குறிப்பாக இந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருப்பது என்பது தமிழ்நாட்டில் 3 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்கிற செய்தியை சொல்கிறது. உண்மையிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அப்படி ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கிறதா என்று கேட்டால் உண்மையிலேயே இல்லை. காரணம், அதிமுக தனித்து 3 இடங்களை பெறும் என்று சொன்னால் கூட நம்புவதற்கு ஏதோ சில செய்திகள் இருப்பது போன்று தோன்றும். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்வதன் மூலமாக அது பாஜகவா அல்லது அதிமுகவா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற வேறு யாரோ ஒருவரா என்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. அது யார் என்பது அந்த புள்ளி விவரத்தில் தெரிவுபடுத்தவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. ஆனால் உண்மையிலேயே கள நிலவரம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அப்படி அமைந்திருக்கிறதா என்று கேட்டால், இந்த 2 கூட்டணி அமைந்ததற்கு பிறகு, அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததற்கு பிறகு அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கிறதே தவிர அதிமுக எந்த இடத்திலும் முன்னோக்கி நகர்வதற்கான சூழல்கள் என்று அமையப்பெறவே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை.